வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் வான்மதி. வங்கிகளின் அதிகாரப்பூர்வ செயலிகள் மூலம் பெறப்படும் தகவல்கள், ஓடிபி, ஆதார் எண் அல்லது வங்கிக் கணக்கு விவரம் உள்ளிட்டவற்றை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் எனவும், கடவு சொற்களை அவ்வப்போது மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தினார். இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் இது சம்பந்தமான நிதிசார் விழிப்புணர்வு இருவார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனது 131வது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டிருந்தார். விவசாயிகள் தற்போது உற்பத்தியில் மட்டுமல்லாமல் அதன் தரம், புதிய சந்தைகள், மதிப்பு கூட்டு பொருட்கள் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்ட பிரதமர், உலகளாவிய தேவைக்கு இந்தியா பங்களிப்பது குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்திய பிரதமர், மன அழுத்தமின்றி தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், உத்தரப்பிரதேச மாநிலம் உற்பத்தி மையமாக மாற்றப்பட்டு வருவதாகவும், மாநிலத்தின் முதல் செமி கண்டக்டர் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், வளர்ந்த இந்தியாவிற்கு வளர்ந்த உத்தரப்பிரதேசம் அவசியம் என வலியுறுத்தினார். புதுடெல்லியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டின் போது காங்கிரஸ் கட்சியினர் இளைஞரணி சார்பில் ஏற்படுத்தப்பட்ட குழப்பத்தை சுட்டிக்காட்டிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு பலர் இரவும் பகலும் உழைத்து வரும் நிலையில் சில அரசியல் கட்சிகள் இந்த வளர்ச்சியை ஜீரணிக்க முடியாமல் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என திட்டவட்டமாக கூறினார். காங்கிரஸ் கட்சியினரின் இத்தகைய செயலுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் கண்டனம் தெரிவித்ததற்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவை சரிவாக பயன்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் வேளாண் துறைக்கு பொருளாதாரத்திற்கு 70,000 கோடி ரூபாய் வரை பங்களிக்க உதவும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நடைபெற்ற வேளாண் துறைக்கான செயற்கை நுண்ணறிவு 2026 உச்சி மாநாட்டின் தொடக்க அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். நிகழ்நேர வானிலை ஆலோசனைகள், பேரிடர் தயார்நிலை, முன்கணிப்பு, பயிர் செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளை இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலம் பெற முடியும் என்பதையும் அவர் எடுத்துரைத்தார். கிராமப்புற இந்தியாவின் முதுகெலும்பாக கிராமப்புற தபால்துறை ஊழியர்கள் விளங்குவதாக மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புகழாரம் சூட்டியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற GDS பணியாளர்கள் சம்மேளனத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டின் 6.3 லட்சம் கிராமங்களில் கடைசி மைல் வரை இணைக்கும் வேலைகளில் GDS பணியாளர்கள் அர்ப்பணிப்பை மத்திய அமைச்சர் வெகுவாக பாராட்டினார். சீர்திருத்தம், செயல்திறன் மற்றும் மாற்றம் என்ற பிரதமரின் மந்திரத்தை பின்பற்றுமாறு ஊழியர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு பூர்வாங்க பூஜா ஆராதனை விழா இன்று தொடங்கியது. இந்நிகழ்வில் நலத்தீர்த்தத்தில் நடைபெற்ற ஆரத்தியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி மற்றும் அரசு அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழாவிலும் அதற்கு முன்னதாக நடைபெறும் ஹோமங்கள் மற்றும் சிறப்பு பூஜையிலும் பக்தர்கள் திரளாக பங்கேற்க ஏதுவாக ஆலயம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே பகுதியில் நிலவுகிறது. இதனால் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ICC ஆடவர்களுக்கான உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இன்றிரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் தொடங்கிய போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சற்று முன் வரை 17 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.